Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஐநாவுடைய முன்னாள் அலுவலர் கண்ணன் இணைந்திருக்கிறார். சார், அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்பு, அமெரிக்கா இறங்கி வந்திருக்கு, இல்லது அமெரிக்கா இந்தியாவிடம் சரணடைந்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவுடைய நிதானமான அணுகுமுறைக்கு கிடைத்த, ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றியை அதை எடுத்துக்கலாமா? மாதத்துக்கு பிறகு நடக்குது. இது முன்னாடியே நடந்திருக்கணும். முதல் ஒப்பந்தம் இந்தியாவோடு தான் நடக்கும்ட்டு தான் பல பேர் நினைச்சாங்க. முதல்ல போன ஆண்டு பிப்ரவரி அளவுல நம்முடைய பிரதமர் அங்க போய் அதிபர் ட்ரம்ப் பார்க்கும் பொழுது 2030க்குள்ள இப்ப இருக்கிற இரு நாட்டு வர்த்தகம் 140 பில்லியனோ என்னமோ இருக்கு. அது இந்த 2030க்குள்ள 500 பில்லியனுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு தங்களுடைய பேரவாவை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். எழுத்து வடிவத்துல எழுதிக்கிட்டாங்க. பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு. திடீரென்று முதல்ல அவர் ஏப்ரல் 2 அன்னைக்கு பல பேருக்கு, இது பிப்ரவரி அளவுல பிரதமர் போனார், ஏப்ரல் 2 அன்னைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு வரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 26% வரி விதிச்சார். அதுக்கப்புறம் அதை ஒரு வாரத்துக்கு பிறகு 90 நாள் ஒத்தி போடுறதா சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நான் தனிப்பட்ட நாடுகளோட ஒப்பந்தம் பண்ணிக்க போறேன் அப்படின்னாரு. நாம தான் முதல் நாடா இருக்க போறோம் அப்படின்ட்டு எல்லாருமே நினைச்சாங்க அந்த நேரத்துல. அது சரியா அப்படி அமையல. அந்த நேரத்துலதான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சு. ஒரு 4 நாள் அந்த போர் வரும்பொழுது அவர் என்ன பண்ணாரு, தான் அந்த போரை, தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு அவர் தான் காரணம் அப்படின்னு பலமுறை சொல்லிட்டாரு. ஜூலை 21 அன்னைக்கு 3வது தலைவர்கள் யாரும் சொல்லி நாங்க போரை நிறுத்தலன்ட்டு நம்முடைய பிரதமர் சொல்லிட்டார். அதற்கு முன்பாகவே ஜூலை 4 இங்கிருந்து போன வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் எங்களுடைய நாட்டு நலன் தான் எங்களுக்கு மிக முக்கியமானதுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தைகளை பாதியிலேயே விட்டுட்டு திரும்பி வந்துட்டார். இதெல்லாம் நடந்துச்சு. நடந்த பிறகு பேச்சுவார்த்தைகளுக்கு இதெல்லாம் நடந்த பிறகு திடீரென்று ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 25% அபராதம் அப்படின்ட்டு நமக்கு 25% ஏற்கனவே வரி விதிப்பு இருந்துச்சு. 26, 25 மாத்தினார். இன்னொரு 25 சேர்த்து 50% ஆயிடுச்சு. நம்மோட போட்டி போடக்கூடிய ஒரே இடத்துல இருந்த இன்னொரு நாடு பிரேசில், அதுக்கு தான் 50% வரி விதிப்பு. 2வது நாம இப்போ ஒரு முடக்கம் வந்துருச்சு. அப்போ அந்த முடக்கம் எல்லாம் தீர்ந்து அதுக்கப்புறம் திருப்பி இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குறதுக்கு செப்டம்பர் ஆயிடுச்சு. ஆன பிறகு போன அக்டோபர்ல நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொன்னாரு, எங்களுக்கு சில சிவப்பு கோடுகள் இருக்கு, அந்த கோடுகளை கடந்து நாங்க போக முடியாது அப்படின்ட்டு எங்களுடைய இந்தியாவினுடைய எல்லைகளை எல்லாம் அவர்கள் வரையறுத்து காட்டினாங்க. ஒரு மாசம் 1.5 மாசம் முன்னாடி ஒரு புதிய தூதர் அமெரிக்காவிலிருந்து நமக்கு வந்திருக்கிறார், செர்ஜியோ கோர்ன்ட்டு. அவர் வந்த உடனே இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு உத்வேகமும் வேகமும் ஏற்பட்டுச்சு. ஜனவரி 6 அன்னைக்கு ட்ரம்ப் சொன்னாரு, நம்ம பிரதமர் மோடி என் மீது மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொன்னார். அதனால இது நான் சரண்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா சரணடையணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 மாசம் முன்னாடியே சரணடைஞ்சிருக்கலாம். இந்த திருப்பூர்ல இருக்க ஏற்றுமதியாளர்கள், இந்தியாவில் இருக்க மற்ற ஏற்றுமதியாளர்கள், அவர்கள் எல்லாம் இவ்வளவு அல்லல் பட்டிருக்கவோ துன்பப்பட்டிருக்கவோ அவசியம் இல்லை. அதனால 2 தரப்புல இருந்தும் விட்டு கொடுப்பு என்பது நடந்திருக்கும். கண்டிப்பாக நாமும் விட்டு கொடுத்திருப்போம். இது ஒரு நல்ல ஒரு நகர்வு, இது ஒரு நல்ல திருப்பம். இது முழுமையான தகவல்கள் வரும்பொழுது நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அரசியல் சார், இன்னொரு விஷயமும் சர்வதேச அளவில் புவிசார் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்தியா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமான ஒரு அணுகுமுறையை கடைபிடித்தது. அடுத்தடுத்து அவர் வரி விதிப்பு, அடுத்தடுத்து அவருடைய அறிவிப்புகள், பேச்சுக்கள்லாம் ஒரு மாதிரி நம்மளோட ப்ரொவோக் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட இந்தியா ரொம்ப நிதானமான ஒரு அணுகுமுறையை கடைபிடிச்சது. அதற்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நாம எல்லாரும் மாதிரிதான் நாம நடந்துக்கிட்டோம். அவருடைய திடீர் நடவடிக்கைகளுக்கு எதிர்வினை ஆற்றிய ஒரே நாடு உலகத்தில் சீனா. கனடா எதிர்வினை ஆற்றவில்லை, ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்வினை ஆற்றவில்லை, இந்தியர்கள் எதிர்வினை ஆற்றவில்லை. அதனால நாம மட்டும் தனியாலாம் ஒண்ணு நிக்கல, எல்லாரும் மாதிரி தான் நாம. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றாங்க சார், ரஷ்யா, சீனா, அப்புறம் ஐரோப்பிய யூனியன் அடுத்தடுத்து இந்தியாவினுடைய இப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் ஒரு கதவை அடைத்தால் கூட இன்னும் ஒரு வர்த்தகத்தை விரிவாக்குறதுக்காக இந்தியா அடுத்தடுத்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் அவங்களுக்கு ஒரு நெருக்குதலை கொடுத்துருக்கலாம். இன்னொன்று, அமெரிக்காவுக்குள்ளேயே டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கட்சியிலேயே எதிர்ப்புகள்லாம் வந்திருக்க சூழலில்
இப்போ அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கக்கூடிய நெருக்கடி அவருக்குமே ஏற்பட்டிருக்கு, டொனால்ட் ட்ரம்ப்புக்குமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருப்பதிலேயே பெரிய கதவு அமெரிக்க கதவு. அந்த சந்தையைத்தான் நோக்கி எல்லா நாடுகளும் மும்முரமா தங்களுடைய முனைப்பை செலுத்துகின்றன. நாம அதை நோக்கி தான் இருக்கோம். ஐரோப்பிய ஒன்றியம், ஒமான், ஐக்கிய அரபு அமீரகங்கள், அதுக்கப்புறம் வேற சில நாடுகளோட நாம பண்ணிக்கிட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம், எல்லா ஒப்பந்தங்களையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட அது அமெரிக்காவோட நம்ம பண்ணிக்கிற ஒப்பந்தத்துக்கு ஈடு இணையாகாது. நன்றி சார், இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு சர்வதேச உறவுகள் துறை பேராசிரியர் மாரிமுத்து இணைந்திருக்கிறார். சார், இந்த வரி குறைப்பு என்பது இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிற ஒரு ராஜதந்திர வெற்றி அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியா அவர்களுடைய அழுத்தங்களுக்கெல்லாம் பணிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்குது. ரெண்டு மாதிரியான விமர்சனமும் இருக்குது. உங்கள் பார்வை? இந்த புதிய வரி விதிப்பு கொள்கை என்பது இந்தியாவுக்கு ஒரு சில பகுதியில் சாதகமாகவும், ஒரு சில பகுதிகள் புதிய பகுதியில் பாதகமாக இருக்குன்னு சொல்லி இந்த புதிய வரி விதிப்பு கொள்கை படித்த கட்டுரையாளர்கள்லாம் கருதுறாங்க. ஏன்னா இந்த வரி கொள்கையை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக எந்தெந்த பொருட்களுக்கு எத்தனை சதவீதம்னு அந்த ஒரு விரிவான ஒரு விளக்கம் எதுவும் வரல. பொதுவாக இது ஒரு வெளியீடா ஒரு அறிவிப்பாக தான் இருக்குதே தவிர எந்த அளவுக்கு இது நடைமுறை வரும், இது எந்த அளவுக்கு இந்தியா ஏற்றுமதி அமெரிக்க இந்திய உறவுல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த விரிவான அறிக்கை இல்லாட்டா இன்னும் எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு வரி அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாங்க சார். சார், நீங்கள் கடந்த சில மாதங்களாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபர்களுடைய அறிவிப்புகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்கே எது நடந்தாலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாக இருக்கட்டும், உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கட்டும், அதே போல் கம்போடியா எல்லையில் தாய்லாந்து எல்லையில் நடந்த போர் பதற்றத்தை குறைச்சதுலேருந்து இப்போ பாகிஸ்தான் அத்துமீறி இந்தியா கொடுத்த பதிலடியை அதுக்கப்புறம் அந்த இராணுவ நடவடிக்கையை நிறுத்தியது நான் தான் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அவர் 25 அப்புறம் 50% வரைக்கும் போய் 18% குறைஞ்சிருக்குது. அமெரிக்காவுடைய போக்கில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவுடைய தேவையை முக்கியத்துவத்தை உலக நாடுகளுக்கு உணர்த்தும் வகையில் இதை எடுத்துக்கலாமா இந்த வெளிப்பாடா? கண்டிப்பா. இந்த மதர பால்ட்டின்னு போன வாரம் மோடி அவர் அறிவித்த அந்த உடன்படிக்கைக்கு ஒரு விளைவாக நம்ம இது எடுத்துக்கிடலாம். ஆனா இந்தியா எப்பயுமே எந்தவித எதிர் நாட்டுடைய வரி விதிப்பு அதிகமாக இருந்த போதும் சரி, அமெரிக்காவுடைய வரி விதிப்பு அதிகமாக 6 மாதம் முன்னாடி 100% வரை இருந்த வரி விதிப்பாக இருக்கட்டும், 50% ஒரு சில பொருளாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வரி விதிப்பே சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வரி குறைப்பு அப்படிங்கிறத இந்தியா ஒரு பெரிய வெற்றியை எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா இந்தியா ஒரு மேஜர் ஒரு ஸ்டாக் ஹோல்டர் தான் இந்த சர்வதேச அரசியல். அதனால இந்தியாவுடைய ஒரு செயல்பாடுங்கிறது ஒரு அதிரடியா அமெரிக்கா போலயோ இல்லை சைனா போலயோ ரஷ்யா போலயோ கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகையுடைய கருத்தை கொண்டுதான் நம்மளுடைய முக்கியமான கொள்கை முடிவுகள்லாம் சர்வதேச அளவில் இருக்கும். நிதானமாகவும் அது மாதிரி தெளிவாக இருக்கும். உடனே பெரிய மாற்றம் ஏற்படாது. அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்கா ஆதரவாகவும் நம்ம உடனடியாக நம்ம மாற மாட்டோம். அது எந்த அரசாங்கம், அது திரு மோடி அரசாங்கமா இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் இருக்கட்டும், நம்மளுடைய கொள்கை மக்கள் தொகை அடிப்படையில் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி, நம்முடைய வேலை வாய்ப்பு, நம்மளுடைய பண மதிப்பு, இது எல்லாமே கவனத்தை கொண்டுதான் நம்முடைய கொள்கைகள், நம்முடைய அவங்களுக்கான எதிர்வினைகள், செயலாற்று எல்லாமே இருக்கும். அந்த இதோட அடிப்படையில் பார்க்கும்போது இது ட்ரம்ப்புடைய ஒரு தனி மனித ஒரு அறிவிப்பாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்தியா இது எதுக்குமே வளைந்து கொடுக்காது. இதை எதுவுமே உடனே நம்ம எதிர்வினையாற்று பெரிய அளவுக்கு இதை கொண்டாட நம்ம தேவையில்லை. ஏன்னா இந்தியா நேரடியாக இது அவங்களா திடீர்னு குறைக்கிறாங்க, அவங்களா கூட்டுறாங்க வரியை. அதுதான் இது. ஸோ இந்தியா தன்னுடைய தரப்பை, தன்னுடைய தெளிவை தெரிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த வரி குறைப்புனால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு எந்தெந்த பொருட்கள்ல, ஜவுளித்துறையிலையா இல்லாட்ட மின்னணு துறையிலையா, மருந்தக துறையிலையா இல்லாட்டா பிற ஏற்றுமதி பொருட்களுடைய துறைகளை எந்த துறையில நமக்கு பாதகமான இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அணுசக்தி துறைகள்ல கூட முற்றுமொழிதா தனியாருடைய மயம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வரி விதிப்பு கொள்கை இந்தியாவுக்கு நம்ம இந்தியா எந்த அளவுக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறதுல இருக்குது. நம்ம வரி விதிப்பு நம்ம லாபமா நம்மளுடைய சாதகமாக மட்டும் இல்லாம நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறதும் நம்ம கவனத்துல கொள்ளணும். எனக்கு கிடைச்சா 0%ங்கிறாங்க, 10%ங்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாதகமாக. ஏன்னா இந்தியாவுடைய சந்தை நம்ம அமெரிக்க பொருட்களுக்கு
அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு வந்து தொடர்ந்து உடன் கட்டாயப்படுத்துறாங்க. அமெரிக்காவுடைய பால் பொருட்களுக்கு அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை குறிப்பா வந்து F-35 அந்த மாதிரியான போர் விமானங்கள் வாங்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் எல்லாம் இருக்குது. இதை எல்லாமே நம்ம அனுசரித்து தான் நம்முடைய கொள்கைகள் வந்து இருக்குது. இது ஒரு பாரபட்சமான இல்ல அவருடைய ஒரு தனி மனித ஒரு அறிவிப்பாக தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர நீண்ட கால அடிப்படையில் வந்து நமக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்தியா அந்த அளவுக்கு ஒரு வளமான ஒரு வலிமையான நாடு தான். நன்றி மாரிமுத்து, உங்கள் கருத்து.